வணக்கம். தொல்காப்பியம் எழுத்ததிகாரத்தில் 3 அதிகாரங்கள் இருக்கிறது. அதில் முதலாவதாக எழுத்ததிகாரம் அமைந்துள்ளது. இதில் 9 இயல்கள் இடம்பெறுகின்றன. அவற்றில் இரண்டாவதாக உள்ள இயல் மொழிமரபு. இந்த இயலில் 49 நூற்பாக்கள் இடம்பெற்றுள்ளன. இங்கே மொழி என்றால் சொல் என்று பொருள். பேசப்படுவது மொழி. அதற்கு எழுத்து வடிவம் உருவாக்கியுள்ளோம். பேசும்போது எழுத்து எழுத்தாக பேசப்படுவதில்லை. சொல்லை சொல்லோடு இணைத்துதான் பேசுகிறோம். எனவே மொழிவது சொல்லாகிறது. இங்கு மொழி என்பது மொழியப்படும் சொல்லை குறிக்கும். மொழி மரபு. மரபு என்பது முன்னோரை பின்பற்றும் வழக்கத்தை குறிக்கிறது. அதாவது தொடக்க காலத்தில் முன்னோர்கள் எவ்வாறு வழங்கி வந்தார்கள் என்ற மரபினை கூறுவது. மரபு என்பது இங்கு முன்னோர் பின்பற்றும் வழக்கத்தை சொல்கிறது. முதலாவது இயலில் முதல் எழுத்துக்கள் விளக்கப்பட்டன. அதாவது தமிழில் உள்ள முதல் எழுத்துக்கள் விளக்கப்பட்டன. இந்த இரண்டாவது இயலில் சார்பெழுத்துக்கள், மொழி முதல் எழுத்துக்கள், மொழி இறுதி எழுத்துக்கள் விளக்கப்படுகின்றன. இதில் நாம் இன்று பார்ப்பது ஒரு மொழி என்றால் 3 வகைப்படும் என்பதும் சார்பெழுத்துக்கள் குறித்தும் பார்க்க போகிறோம். இதழில் தொல்காப்பியர் மொழியை ஓரெழுத்தொரு மொழி, ஈரெழுத்தொரு மொழி, 2 இறந்திசைக்கும் தொடர்மொழி என்று சொல்கிறார். அதாவது ஒரு எழுத்தை கொண்டு மொழியப்படுகின்ற சொல் என்றும், ஈரெழுத்துக்கள் தொடர்ந்து 2 மாத்திரை மிகாமல் வருகின்ற சொற்கள் என்றும், அதனை தாண்டி வருகின்ற, அதாவது மாத்திரை அளவுல 2 மாத்திரைக்கு அதிகமாக வருகின்ற சொற்கள் என்று. இப்படி சொற்களை 3ஆக பிரிக்கிறார். அதாவது ஒரே எழுத்தாக இருந்து அது பொருள் உணர்த்துமாயின் அது ஓரெழுத்து ஒரு மொழி. 2 எழுத்துக்கள் சேர்ந்து பொருள் உணர்த்தும் போது ஈரெழுத்து ஒரு மொழி. 2 எழுத்துக்களை தவிர அதிகப்படியான எழுத்துக்கள் பொருள் உணர்த்துகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி சொற்களை ஓரெழுத்து ஒரு மொழி, ஈரெழுத்து ஒரு மொழி, 2 இறந்திசைக்கும் தொடர்மொழி என்று தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார். இப்போ நாம பார்த்தோம் அப்படின்னா, ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லும் பொழுது ஆ அப்படின்னு ஒரு சொல் இருக்கிறது, பூ என்று சொல்லி இருக்கிறது. இப்ப இந்த பூ என்பது மலர் என்று தெரியும். ஆ என்பது பசு என்ற பொருள்ல வழங்கப்படுகிறது. கா என்பது காட்டை குறிக்கின்றது, காப்பாற்றுதல் என்ற பொருளிலும் வருகிறது. ஈரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லும் பொழுது மண், கல், மணி என்று ஏகப்பட்ட சொற்கள் இருக்கின்றன. 2 இறந்திசைக்கும் தொடர்மொழி என்று சொல்லும் பொழுது மலர், தேன், மிதவை என்று பல சொற்கள் இடம்பெறுகின்றன. அடுத்ததாக நாம பார்க்க இருப்பது சார்பெழுத்துக்கள். சார்பெழுத்துக்களை தொல்காப்பியர் 3ஆக பிரிக்கிறார். என்னென்ன? குற்றியல் உகரம், குற்றியல் லிகரம், ஆயுதம் என்று பிரிக்கிறார். இப்ப குற்றியல் உகரம்னா என்ன? மொழியில் மாத்திரை அளவில் குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றியல் உகரம். இது எங்கு வருகிறது என்று சொல்லி பார்த்தோமானால் சொல்லின் இறுதியில வருகிறது. சொல்லின் இறுதியில் வல்லெழுத்தின் மீது ஏறி வருகின்ற உகரம் குற்றியல் உகரமாக ஒலிக்கப்படுகிறது. இப்ப நீங்க பாருங்களேன், நாகு, கூ என்பது தனியாக உச்சரிப்பதற்கும் நாகு என்று சொல்லில் உச்சரிப்பதற்கும் மாத்திரை அளவில் அந்த உச்சரிக்கின்ற கால அளவு குறைகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக குற்றியல் லிகரம். குற்றியல் லுகரத்தில் முடியும் சொல்லை அடுத்து யா என்ற எழுத்தை முதலெழுத்தாக கொண்ட சொல் வந்தது என்றால் அது இகரமாக மாறிவிடும். அதுக்கு பேருதான் குற்றியல் லிகரம். அதாவது வரகு பிளஸ் யாது, வரகு யாது, வரகியாது என்று நாம் சொல்லுவோம். இப்ப இங்க பார்த்தோம் அப்படின்னாக்க வரகியாது அப்படின்றதுல அந்த கூ குறுகி வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக ஆயுதம்.
மொழி இடை ஆயுதம் என்றும் நாம் இதை சொல்கிறோம். அதாவது எஃகு என்பதுல ஆயுத எழுத்து வரும் பொழுது தன்னுடைய மாத்திரை அளவிலிருந்து குறுகி ஒலிக்கிறது. இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க. புணரியல் ஆயுதம் கல் பிளஸ் தீது கக்ரீது என்று முடிகிறது. மண் பிளஸ் தீது மக்டீது என்று முடிகிறது. அடுத்தது இங்கு ஆயுதம் தன்னுடைய அளவிலிருந்து குறுகி வருகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ மொழி மரபுல நாம் மொழி 3 வகையாக வருகிறது என்றும் சார்பெழுத்துக்கள் குறித்தும் பார்த்தோம். நன்றி.